ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுட்டூஸ் உலகம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட்டான திக்கான ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி தயிர் தான் பண்ண போகிறோம். இந்த பவுலில் நான் எந்த அளவுக்கு மூவ் பண்ணாலும் அது கொஞ்சம் கூட அசையில் பாருங்கள், ரொம்பவே திக்காக அழகாக கிடச்சிருக்கு. கெட்டி தயிரை ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பால் கொதித்து வரும்போது கீழே லேயர் மாதிரி திக்காக படியாமல் இருக்கும். இப்போ பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். எனக்கு இங்கே பாக்கெட் பால் தான் கிடைக்கும். உங்களுக்கு பசும்பால் கிடைச்சா கூட இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி கெட்டி தயிர் பண்ணலாம். பால் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் இருக்குது. இந்த மாதிரி கொதித்து வர நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்பூனை வச்சு அடிக்கடி கிளறி விட்டோம்னா பால் அடிப்பிடிக்காமையும் ஓரங்களில் ப்ரௌன் கலரில் தீஞ்சு போகாமையும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாலை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பால் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதுவே நீங்கள் பசும்பால் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாலோட தன்மையை பொறுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கெட்டி தயிர் பண்ணுறதுக்கு நம்ம பாலை எந்த அளவுக்கு திக்காக காய்ச்சுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழகாக தயிர் ரெடி ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதித்த இந்த பாலை நம்ம நல்லா சூடு குறையிற வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். தயிர் ஊற்றுறதுல பாலோட டெம்பரேச்சர் ரொம்பவே முக்கியம். பால் ரொம்ப சூடாவோ இல்லை ரொம்ப சில்லுன்னு இருந்து நம்ம ஊற்றினா தயிர் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடைக்காது. பாலோட சூடு எந்த டெம்பரேச்சரில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரு விரலை ஒரு 8 செகண்ட் வரையும் உள்ளே நம்மளால் வைக்க முடிஞ்சதுன்னா கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாலை எந்த பவுலில் நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணி ஒரு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இங்கே பாலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவே சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே குளிர்காலமாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் வரையும் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா உறைஞ்சி வரும். இந்த பவுலுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரே இடத்துல நைட் ஃபுல்லாக அதை அப்படியே வச்சிடலாம். நைட்டு ஒரு 10 மணி போல் பண்ணினது இப்போ காலையில் 6 மணிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இது நான் எந்த அளவு மூவ் பண்ணாலும் கொஞ்சம் கூட அசையில் பாருங்கள், அவ்வளோ திக்காக கெட்டியாக வாயில் வச்சோடனே நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி போகிற மாதிரி கிடச்சிருக்கு. சம்மர் சீசனில் ரொம்பவே தேவையான உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா டுட்டூஸ் உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.